அது எம்ஜிஆர் கட்சியாக இருந்தது, வந்து ஏடிஎம்கேயாக இருந்தது, மோடி எம்கே ஆகிவிட்டது, அதிமுக அமித்ஷா திமுக ஆகிவிட்டது. கேட்பாங்களா? இப்போ எத்தனையோ திட்டங்களுக்கு பேர் இருக்கிறது. ஜெயலலிதா பேரில் ஜே நகர்னே ஒன்று இருக்குது, அண்ணா நகருக்கு பக்கத்தில் ஜெயலலிதா நகர்னு இருக்குது. மெட்ரோ நிலையத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு பேர் வைக்கிறாங்க. மாட்டுத்தாவணிக்கு எம்ஜிஆர் நிலையம்னு மதுரையில் பேர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை புதுசாக ஏதோ ஸ்டாலின் பேர் வரும்போது மட்டும் குறுகுறுங்குதுன்னா என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இது ஏற்கனவே இப்படி நடைமுறையில் இல்லாத ஒன்றை ஸ்டாலின் தோற்றுவித்து விட்டார். எப்படி தோற்றுவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. எல்லா இடத்துலையும் ஆட்சியாளர்கள் படத்தை வச்சுட்டு ஸ்டாலின் படத்தை மட்டும் வைக்கக்கூடாது, அவர் பேரை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா இல்லையா? அது பொதுநல வழக்கில் எப்படி சேரும்? கேட்குறவர் அதிமுககாரர். அதனால தான் நீ அதிமுகவா திமுகவா என்கிற சக்கலத்தி சண்டையை நீதிமன்றத்தில் நிகழ்த்தக்கூடாது, இங்கே விளையாட்டு மைதானம் ஆக்கக்கூடாதுங்கிறது தான் 10 லட்ச ரூபா அபராதம் கட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க.